நண்பர்களே, நாங்கள் வேலை சொல்றதை கேளு. Next station is Dubai Mall. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் வேலை சொல்றதை கேளு. ஒரு தடவை கேளு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, கடந்த டிசம்பர் 13ஆம் தேதி துபாய் வந்து ரீச் ஆனோம். துபாய் வந்து ரீச் ஆனது வந்து அங்கே வந்து அல்கூஸ் தான் நம்ம இருக்கிற இடம். ஆனால் நம்ம இப்போ இங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, இப்போ துபாய் சென்ட்ரலில் இருக்கும், பிஸ்னஸ் பாயிண்ட்ற இடத்துல. அங்கே வந்து ரேடியன்ஸ் 110 அப்படின்ற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும், ரெசிடென்சியில் இருக்கும். ரெசிடென்சியில் இருக்க பூலில் இருக்கும். இல்லை புரியல. பூல் மீன்ஸ் ஸ்விம்மிங் பூல். தப்பாக இருந்துச்சுங்க, ஏன்னா அது சொல்லி பார்த்தா ஸ்விம்மிங் பூல்ன்ற இடத்துல இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே துபாய் கரெக்டாக சென்ட்ரலில் இருக்கும், அப்படி சொல்ல முடியாது, ஏதோ இருக்கும் இடத்துல. இப்படி நேராக போனால் புர்ஜ் கலிஃபா வந்து பார்த்தா தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக பனி மூட்டமாக இருக்குது, எல்லா இடத்துலையும் பனி மூட்டமாக இருக்குது. பனிமூட்டமா இருக்கு அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? ஒரே மழையாக இருக்குது, மழையில் ஒரே குளிர். துபாய் வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஒரே குளிராக இருக்குது, யாரும் இல்லை. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ பூங்காமா கட்டிகிட்டு இருக்காங்க. அப்படியே பாருங்கள் இந்த பூங்காவை, பூங்கா மாதிரி எதோ கட்டிக்கிட்டே இருக்காங்க. துபாயில் கட்டிகிட்டே இருக்காங்கப்பா. அதான் கட்டாங்க தெரியல. உங்கள் சென்ட்ரா தெரியுதா? சென்ட்ரா, ஐயோ கை ஃபோக்கஸ் ஆகுது. ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே. தெரியுதா? அங்கே மாதிரி ஏதோ ஒரு இதுமாதிரி உட்காந்து ஜிம்மாக கட்டிகிட்ருக்காங்க, ஜிம்மு. இன்றைக்கும் என் ஜூனியர்ஸ் கிட்ட அதான் சொல்கிறேன், உங்கள் உடம்பை ரெடி பண்ணுங்க. இங்கே பாருங்கள், ஏதாவது துபாய் வாழ்க்கை. மேலே சார் நின்றுட்டுருக்காங்க பாருங்க. துபாயில் வந்து வெயிலில் அடிக்கும் சொல்லுவாங்க, பொதுவாக எல்லாம் சொல்லுவாங்க, வெயிலில் துபாயில் கொளுத்தோம் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வெயில் அப்படி தான் இருக்கும், அது சொல்கிறதோட பயங்கரமாக இருக்கும் வெயில். அதுக்கு ஈக்குவலாக இந்த குளிரும் இருக்கும், குளிர் பயங்கரமாக இருக்கும். இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சொல்லுவாங்க, வின்டர் இஸ் கம்மிங். வின்டர் இஸ் வந்துருச்சு, ஆல்ரெடி ஹியர் வின்டர். அதனால் ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை, பயப்படாத பயப்படாதா. அதனால தான் பார்த்தீங்கன்னா சொட்டு கிட்டு போட்டுட்டு சும்மாவே உட்காந்துருக்கான். இது பாருங்க, இதை நான் வேலை செய்கிறேன் அப்போ பண்ணிட்டு ரிலீவர், ஜஸ்ட் டைம் ரிலீவர் தான். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சைட்டு. இன்றைக்கி தெரில வீடியோலாம் எடுத்து போடலாமான்னு. சரி சும்மா அப்படியே போடும். என்ன இப்போ எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? டேய் நீ சும்மாரா. பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பில்டிங்கை கட்டிட்டு இருக்காங்க ஆப்போசிட்டில். அங்கே ஒரு பில்டிங் இருக்குது. இது என்ன பில்டிங்னே தெரில, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இது துபாயிலே மிகப்பெரிய ஒன்றா நம்பர். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஒன்றா நம்பர் பெரிய பிராண்டில் இது ஒன்று. திஸ் ஒன் ஆஃப் த தமாக். இது பெரிய பிராண்டு தான் இது துபாயிலேயே. இதான் வேலை. வெல்கம் டு ஜுராசிக் பார்க். ரொம்ப நாள் நானும் சொன்னேன் ஸ்விம்மிங் பூல். இது கொஞ்சம் ஸ்மாலாக இருக்குது, ஸ்மாலாக ஆழம் கம்மியாக இருக்குது. ஆழம் அதிகமாக இருக்கிற ஸ்விம்மிங் பூலும் இருக்குது, ஆழம் சின்ன இதோட சின்னதான ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. ஏகப்பட்ட வெரைட்டியாக இருக்குது நிறைய இடத்துல. துபாய்ன்னு சொன்னாலே எல்லோரும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், ஹபீபி கம் டு துபாய் தான் சொல்லுவாங்க. ஹபீபி கம் டு துபாய், ஹபீபி கம் டு துபாய். எனக்கு முன்னாடி துபாய் தான் இருக்கு. சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா அந்த துபாய் எவ்வளோ துபாய் தான் இருக்கு. சுற்றி துபாய் தான். துபாய் காற்று சுவாசிக்கிறேன், துபாய் மண்ணில் நடக்கிறேன். இதெல்லாம் நடக்குமா நினச்சனே, நடந்துருச்சே. ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரணும் கிடையாது. அவ்வளோதான்.
இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது துபாயில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. பொதுவாக ஸ்விம்மிங் பூல்ன்றது வந்து தெரியுமா தெரியல நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்களா. ஸோ லைஃப் கார்டுன்னு ஒரு வேலை இருக்குன்னு கூட தெரியல இன்னும் நிறைய பேருக்கு. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. தெரியலன்றது தெரியாது, எனக்கே தெரியாது உண்மையாக சொல்ல போனால். நான் இங்கே அது கெல்லுங்கிறப்ப நான் நியூஸில் கூட பார்த்தேன், இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், நியூஸில் பார்த்தேன், யூடியூப்லேயும் பார்த்தேன். இந்த வேளாங்கண்ணியில் வந்து 3 குழந்தைங்க வந்து ஸ்விம்மிங் தெரியாமல் இந்த கராத்தே சிலம்பாட்டமா அந்த போட்டிக்கு போனவங்க கோச் இந்த கூட கூப்பிட்டு போகலாம் டீச்சர் ஸ்கூல்லேருந்து அவங்களுக்கு தெரியாமல் போயிட்டு குளிக்க போயிருக்காங்க. தவறுதெல்லாம் 3 பேர் தண்ணீர் சுழலில் மாட்டி கடலில் அலை வந்து இழுத்துட்டு போயிடுச்சு. 3 பேர் 2 பேர் இறந்துட்டாங்க. ஒருத்தர் தீவிரமான முறையில் சிகிச்சை எடுத்துட்டுருக்கான்னு கேள்விப்பட்டாங்க. அந்த மாதிரி இடத்துலலாம் லைஃப் கார்டு இருந்தாங்கன்னா நாங்கள் அதுக்கு தான் இருக்கோம். பீச்சில் லைஃப் கார்டு இருக்காங்க. துபாயிலலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பீச் லைஃப் கார்டும் இருக்காங்க, தனியாக இருக்காங்க பீச் லைஃப் கார்டு. அவங்களாம் வந்து எப்படி இருக்காங்கன்னா இது மாதிரி பொதுவாக எப்படி சொல்கிறது பப்ளிக் பீச்லேயே இருக்காங்க ஆளுங்க. இப்போ பப்ளிக் பீச்சுக்கு போனீங்கன்னா அங்கே லைஃப் கார்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஊரில் மட்டும் தான் அந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் இருப்பாங்க, அந்த கடலில் இருப்பாங்க. கடலில் வந்து இந்த கட்டுமரம் வச்சுக்கிட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணா வந்து அந்த அந்த கட்டையத்துக்கு அடிப்பாங்க டப்புன்னு போட உள்ள போடான்னு. ஆனால் அந்த மாதிரி லைஃப் கார்டு இருந்தாங்கன்னா மேபி தடுத்துருக்கலாம் அந்த மாதிரி விஷயத்த. அந்த குழந்தைகள் ரொம்ப வருத்தமான விஷயம் தான். இப்போ பார்த்தோன்னே எனக்கே ஷாக்காயிருச்சு. ஏன்னா எனக்கு அது சம்மந்தமாட்டான வேலை தானே, கடலும் சார்ந்த தண்ணியும் அந்த மாதிரி வேலை தானே எனக்கு. அப்போ யோசித்து பார்த்தேன், ஒருவேளை அங்கேயே லைஃப் கார்டு இருந்தாங்கன்னா மேபி காப்பாற்றிருக்கலாம். காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட இது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது லைஃப் கார்டுக்கு. ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டினா அப்படி சொல்கிறது. பொதுவாக ஒருத்தவங்களை வந்து தண்ணியிலேருந்து காப்பாற்ற மட்டும் வேலை இல்லை. இந்த ஸ்விம்மிங் பூலில் இந்த பாருங்கள், இங்கே சுற்றி என்ன நடந்தாலும் நாங்கள் தான் பொறுப்பு. சுற்றி அது எப்படி வேணா இருக்கலாம். ஸ்லிப்பாகி விழுந்தாலும் சரி, அடிப்பட்டு கட் பண்ணி விழுந்தாலும் சரி, ஹார்ட் அட்டாக் வந்தாலும் சரி, சிவரிங் வந்தாலும் சரி, எது இருந்தாலும் லைஃப் கார்டு தான் பொறுப்பு. நான் தான் இருக்கேன்ல. ஏன்னா பொறுப்புன்னு மீன்ஸ் எங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் இருக்குது. ஸ்விம்மிங் பூலில் வந்து காப்பாற்றுறதுக்கு இதுக்கும் ஒரு லைசன்ஸ் இருக்குது. மற்றபடி இந்த ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறது அதுக்கும் ஒரு லைசன்ஸ் இருக்குது. தெருவில் 2 சொறி நாய் இருக்குது. ரூல்ஸ் இருக்குது அதுக்கு எல்லாம் சொல்லுவாங்க. நல்லா ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், இன்னொரு விஷயம் காட்டுறேன். இந்த லைஃப் கார்டு சேர் இந்த படத்தில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த லைஃப் கார்டு சேர் இதான். இது வந்து ரெஸ்கியூ டியூப் வந்து லைஃப் பாயான்னு கூட சொல்லலாம். இது லைஃப் பாயான்னு சொல்லலாம். தொடுப்பிட்டேன்னு ஒன்று இருக்குது, ரெஸ்கியூ டியூப் சொல்லுவாங்க. அது இங்கே இல்லை. மேபி நான் இன்னொரு ஏதாச்சும் கிடச்சின்னா எடுத்து அதை போட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதுதான் ஸ்விம்மிங் பூல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கா. ஸ்விம்மிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு தெரியுது, நீ மூடு. இதைப்படி தான் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாங்கன்னா அங்கே தேவையில்லை, லைஃப் கார்டே தேவையில்லை. நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். இது வந்து அரபிக்கு பொதுவாக நமக்கு புரியாது, அதை நம்ம தேவையில்லை. ஒரு ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா போலீஸ் தேவையில்லை. அதே மாதிரி சிஎம் தேவையில்லை, பிஎம் தேவையில்லை, யாருமே தேவையில்லை. ஒரு ரூல்ஸ் இருக்குன்னா அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி மக்கள் இருந்தால் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஆனால் யார் கேட்குறா, கேட்க மாட்டாங்களே. அதே மாதிரி தான் ரூல்ஸ் இருக்குது, ஆனால் யாரும் சொல்ல முடியாது. ஒரு 25% மக்கள் வந்து கேட்க மாட்டாங்க. மடம் பிடிப்பாங்க, வாக்குவாதம் பண்ணுவாங்க, ஆளுவாங்க, ஏகப்பட்டே பண்ணுவாங்க. அவங்களுக்காக தான் நமக்கு நல்லதே பண்ணிட்டு போங்க. நமக்கு கெட்டதை பண்ணுறாங்களா, நல்லது பண்ண தேவையில்ல, கெட்டது பண்ணல, அது ஒதுக்கிட்டு போங்க. போடா 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 போடாங்கிட்டு போடா டே போடாங்கிட்டு அடிச்சு வச்சுட்டு அடுத்து கட் பண்ணிட்டு அடுத்தாலே பாருங்கள். சூப்பராக சொன்ன. ஒருத்தன் வந்திருக்கான், பையன் வந்திருக்கான். ஹவுஸ் கீப்பிங் பாருங்க, சொட்டு போட்டிருக்கேன். சொட்டு போட்டாச்சும் வேலை செஞ்சுட்ருக்கேன். நல்லா பாருங்க, சொட்டே போடாமல் சுற்றிட்டுருக்கேன். ஜாக்கெட் போட்டிருக்கேன், ஜாக்கெட் வச்சுருக்கேன். குளிருங்க பயங்கரமாக, உண்மையிலே குளிர்.
ஆஹா கிட்ட பார்த்தா புச்சில தெரியுதுங்க. எனக்கு தெரியுது. நீங்கள் மாட்டேன் காட்டுறேன். உனக்கு எப்படி தெரியும்? அது டவர் தெரியுதா? அந்த டவர் தெரியுதா? அதான் புச்சி கலிஃபா. இந்த பில்டிங் பிஹைண்டில் இருக்காட்டு, பின்னாடி இருக்காட்டு, இந்த பில்டிங் பின்னாடி இங்கே பாருங்கள். அதான் புச்சி கலிஃபா டவர் அடங்கமாக ஃபோக்கஸாக. அதான். ஹாய். பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய யூனிஃபார்ம். இல்லை இவனை பார்த்தீங்கன்னா யாருன்னு தெரிஞ்ச கவிதை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பையன் தான் பேக்கிறது. பயமா அது கடிச்சிடாத. இதான் பார்த்தீங்க வாஷ்ரூமு இப்படி தான் இருக்கும். அறிவில உனக்கு என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? எதனா பணம் படி. இது வந்து என்னோடய யூனிஃபார்ம், ஆக்சுவல் யூனிஃபார்ம் கிடையாது. இது சும்மா இது ஜக்கின்னு போட்டுக்கனால தெரிஞ்சிக்காது. யூனிஃபார்ம் போட்டதுனால ரூல்ஸ் படி இது பண்ணாமல் வரக்கூடாது, யூனிஃபார்ம் போடாமல். ஆனால் ரூல்ஸுன்றது ரெகுலேஷன் எங்களுக்கு கிடையாது. பார்த்துங்க. ஆட்டோப்பட்டி கிளியாட்டுக்கு உள்ள ஒன்றுமே காணும். பேப்பர் இல்லைங்க, டிஷ்யூ பேப்பர் இல்லை. சரி பிரச்சனை ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க, ஹேண்ட் வாஷரு, சென்சாரா இல்லை, ஹாட் வாட்ரு, இது கோல்டு வாட்ரு, இது ஹாட் வாட்ரு. ஒரே பைப்பில் 2 இருக்கும். அதுமாதிரி பின்னாடி இங்கே ஒன்று இருக்கும் பாருங்கள். இதை வந்து லைட்டாக தூக்கணும். இது வந்து இங்கே தெரியுதா? இந்த செய்தா தெரியுதா? ஜிங்கு க்ளோஸ் பண்ணோன்னா அமுக்குன்னா ஓப்பன் ஆயிரும், இழுத்தோம் க்ளோஸ் ஆயிரும். நிறைய டெக்னாலஜி இருக்குது. இது கொஞ்சம் ஓகே தான். இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜி வாஷ்ரூம்லாம் இருக்குது. அதை காட்டுறேன் உங்களுக்கு, எல்லாமே காட்டுறேன். இப்போ வேறு விண்டர் ஸ்டார்ட் ஆச்சுல, சீக்கிரம் இருட்டிடுது. சீக்கிரம்னா ஒரு 5-6 மணிக்காக இருட்டிடுதுன்னு வச்சுங்களேன். இருட்டு ரொம்ப லாங்காக இருக்குது. நைட்டு, அதாவது நைட் டைம் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது, டே டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. உலக வழக்கம். இல்லை குளிர் வேறு பயணம் குளிர். எதோ நான் இந்த ஜக்கின் போட்டுக்கணும்னா தப்பிக்கிறேன். இதெல்லாம் போய் உள்ளதான் காரணம். பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். ஆஹா. சரி, அடுத்த தடவை ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயமா இது வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வேலை சரி சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த டவுட் வந்தால் கீழே கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கீழே டவுட் இருந்துச்சுன்னா இன்னும் ஏதாச்சும் தெளிவாக அந்த வேலையை பற்றி, லைஃப் கார்டு ஓரியன்டான கேள்வி, செக்யூரிட்டி சம்மந்தமான கேள்வி, ஹவுஸ் கீப்பிங் எல்லாம் கேளுங்க. ஆள் இருக்காங்க, பண்ணி கொடுப்போம். கேள்வி கேட்கறது தான் ஒரு மாற்றத்துக்கான முதல் படி. கேள்வி தான், சரிங்களா? கேள்வி கேளுங்க. ஏதாச்சும் பதில் தெரிஞ்ச சொல்கிறேன், தெரியலன்னா தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன், அவ்வளோதான். சரிங்களா? சரி, ஓகே, அடுத்துட்டு பார்ப்போம். பாய். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.